பாதுகாப்பு படை தலைமையகம் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து தாக்குதல் நடத்தி வருவதால் பதற்றமான சூழல் நீடித்து வருகிறது. ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் கடந்த சனிக்கிழமை முதல் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகின்றன. குறிப்பாக தெஹ்ரானில் உள்ள ஈரானின் பாதுகாப்பு படை தலைமையகத்தில் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மேலும் தெஹ்ரானின் மேற்கு பகுதியிலும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்திய தாக்குதலில் கட்டடங்கள் தீப்பற்றி எரிந்தன. الان مترو رد میشم این چی اونجا چیه இதேபோன்று ஈரானுக்கு ஆதரவாக லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புகள் களமிறங்கியுள்ளதாக லெபனான் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. லெபனான் ஈரான் எல்லைப் பகுதியில் தங்கள் படைகளை குவித்துள்ள இஸ்ரேல் தீவிர தாக்குதலுக்கு ஆயத்தமாகி வருகிறது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு தர தயார் என்று அமெரிக்கா கூறிய நிலையில் ஏவுகணைகளை கொண்டு தாக்குவோம் என்று ஈரான் ராணுவம் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் புதிய உச்சபட்ச தலைவராக கமேனியின் மகன் முஜ்தபா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஈரானை இனி வழிநடத்தப் போகும் தலைவர் குறித்து விரிவாக பார்க்கலாம். ஈரானில் வானளாவிய அதிகாரம் படைத்த அயத்துல்லா அலி கமேனியை அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து வான்வழி தாக்குதல் மூலம் கொலை செய்தனர். போர் பதற்றத்திற்கு மத்தியில் புதிய தலைவரை தேர்வு செய்யும் வரை இடைக்கால உச்சபட்ச தலைவராக அயத்துல்லா அலி ரேசா அராஃபி என்பவர் நியமிக்கப்பட்டார். ஆனால் அந்நாட்டின் அரசியலமைப்பு சட்டப்படி உச்சபட்ச தலைவர் பதவி காலியானால் அடுத்த 50 நாட்களுக்குள் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டியது கட்டாயமாகும். எனவே இடைக்கால தலைவர் நியமனத்தின் போதே 88 ஷியா மத குருமார்களை கொண்ட வல்லுநர் குழு புதிய தலைவரை தேர்வு செய்யும் பணியிலும் இறங்கியது. இந்த குழுவில் உள்ள 88 உறுப்பினர்களில் 3/2 பங்கு ஆதரவு பெறுபவர் அடுத்த உச்சபட்ச தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என்பது விதியாகும். இந்நிலையில் உயிரிழந்த கமேனியின் இரண்டாவது மகன் முஜ்தபாவை ஈரானின் உச்சபட்ச தலைவராக வல்லுநர் குழு தேர்வு செய்துள்ளது. 1969ஆம் ஆண்டு ஈரானின் மாஷட் நகரில் பிறந்த முஜ்தபா இஸ்லாமிய தத்துவ படிப்பு படித்தவர். சிறுவயது முதலே தந்தைக்கு மிக நெருக்கமாக இருந்து வந்த முஜ்தபா ஷியா மத குருவாகவும் செயல்பட்டு வந்தார். ஈரான் ஈராக் யுத்தத்தின் போது இளைஞராக இருந்த முஜ்தபா ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் இணைந்து செயல்படும் வாய்ப்பை பெற்றார். அதன் மூலம் ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படையின் முக்கிய புள்ளியாக முஜ்தபா மாறினார். மேலும் அந்நாட்டு அரசியலிலும் திரைமறைவில் முஜ்தபா ஆதிக்கம் செலுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. 56 வயதான முஜ்தபா ராணுவத்துடன் நெருங்கிய உறவு வைத்திருந்ததே அடுத்த தலைவராக அவர் தேர்வு செய்யப்பட்டதற்கு பிரதான காரணம் என்று கூறப்படுகிறது. மேலும் முஜ்தபாவை புதிய தலைவராக தேர்வு செய்ய வல்லுநர் குழுவிற்கு புரட்சிகர பாதுகாப்பு படை அழுத்தம் கொடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் முடியரசுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஈரான் குடியரசு நாட்டில் தந்தைக்கு பிறகு உச்ச தலைவர் பதவியை மகன் ஏற்பதற்கு பலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதலில் கமேனியுடன் முஜ்தபாவின் மனைவியும் அந்நாட்டின் பழமைவாத கொள்கை கொண்ட மூத்த அரசியல்வாதியின் மகளுமான ஜஹ்ராவும் கொலை செய்யப்பட்டார். முஜ்தபாவிற்கு ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் உள்ள நிலையில் அவர்கள் பற்றிய தகவல்கள் ரகசியமாகவே வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 27 ஆண்டுகளாக திரைக்கு பின்னால் அரசியலில் முக்கிய பங்காற்றி வந்த முஜ்தபா தற்போது நேரடியாக அதிகார பொறுப்பை ஏற்று ஈரானை வழிநடத்த உள்ளார். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தத்தில் புதிய தலைவர் முஜ்தபாவின் அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இருக்கும் என்று உலகம் முழுவதிலும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.